ஸ்ரீகே மதுரை பேந்தர்ஸ் vs ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். சப்போர்ட்டை காமிங்க உங்களோட டீமுக்கு. டாஸ் சற்று நேரம் முன்பாக அரங்கேறியது. அதில் சாய் கிஷோர் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட புதிய கேப்டன். காயினை கூட சரியா ஸ்பின் பண்ணல, பால பண்ணுவாரு நம்புறோம். அவர் டாஸை ஜெயிச்சு வித மூமெண்ட்டுக்கு நாங்கள் போலிங் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால இங்க ட்ரீம் 11 பிளேயிங் 11ல ஹரி நிஷாந்த் கேப்டன். அவர் ஒரு லோக்கல் பாய், கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான். ஜே கௌஷிக் அவங்களோட நட்சத்திர ஆல்ரவுண்டர், அவரும் இதே ஊரை சேர்ந்தவர். மற்றபடி மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அஜய் சேத்தனுக்கு முதல் போட்டி விளையாடும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கேயும் மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரண் புதுசாக உள்ள வராரு. நடராஜனுக்கு காயம். சாய் கிஷோர் உள்ள வந்திருக்காரு. விஜய் சங்கர் வெளியில. புவனேஸ்வரன் 10 மேட்ச்ல 14 விக்கெட், எக்கானமி 8.67. ஆனால் அங்கே முக்கியமானது சிறந்ததுன்னா ஒரு வாட்டி 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. கோயம்புத்தூர், I can't wait to watch cricket. இப்போ ரீசெண்டாக நிறைய வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்பீல் ஆனால் எப்படியும் லெக் ஸ்டம்பிள் வெளில தான் பிச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரன்ஸ் யோமி வகையில் வந்திருக்கா, பேட்டில் வந்திருக்கா. யோமி வகையில் தான் வந்திருக்கு. இது இன்னும் ஸ்ட்ரைட்டர். கௌஷிக் காந்தி அவுட் கொடுத்தாச்சு. அவுட் கொடுத்து விட்டார். ஓகே, முதல் விக்கெட் காலி. 5 for 1 மதுரை. எந்த லைன் போட போறீங்க? எதிர்காத்து பக்கம் தான் அடிச்சிருக்காரு. ஆனா ரமேஷ் சொன்ன மாதிரி சின்ன பவுண்டரி. பெரிய ஷாட் ஒத்த கையில அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டர்ஸ், 2 ஃபீல்டர்ஸ் இப்போதைக்கு. சூப்பர் கேட்ச். ரெண்டாவது விக்கெட் காலி. 22 for 2. சரியா அடிக்கலங்க. அவுட் மாதிரி தான் இருக்கு. அவுட்டுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையை T20 கிரிக்கெட்ல அவுட் ஆறதுனா இந்த ஒரு டைம் தான். அவுட் ஆயிருக்காரு கேப்டன் ஹரி நிஷாந்த். 17க்கு காலி. சூப்பர் ஷாட். தடுக்க முடியுமா? டீப் பாயிண்டால எஃபர்ட் ஓகே, பட் தடுக்க முடியல புவியால. இல்ல, பொறுத்தது போதும்னு அடிச்சிருக்காரு. ஆனா அச்சச்சோ, ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். சரியான கனெக்ஷன் கிடையாது. ஆஹா, என்ன கேட்சுங்க இவரு. ஸ்ரீ அபிஷேக் 21க்கு காலி. 74 for 4. செம்ம ஷாட்டுங்க. ஆஹா ஆஹா, செம்மையான. என்னங்க அது 6ல இருந்து போட்டாங்க. இன்னைக்கு சாத்விக் டேங்க. எங்கெல்லாம் காத்துல பால் போதோ அங்கெல்லாம் கேட்ச பிடிக்கிறார் அமித் சாத்விக். Ball collected. The fielder is within the field of play. Yes, satisfied. The fielder is totally within the field of play throughout the act of making the catch. அவுட்டுங்க. என்ன மாதிரி ஒரு கேட்ச். அதனால தான் அந்த ஜம்ப் ரொம்ப ஒரு டால் ஃபீல்டர். இது இன்சைட் அவுட் ஷாட். 6 into the stands. லெக் சைடுல பெரிய ஷாட் இன் முயற்சி. எஸ், டைமிங் இருக்கு. பெரிய ஷாட் இன் தேடல் டெஃபினட்டா இருந்தது பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஆஹா, தூக்கி விட்டாருங்க. லெக் சைடுல 6ங்க. ஹியூஜ் 6. காத்தோட தூக்கி போயிட்டே இருந்ததுங்க அது. ஆஹா, சசி தேவ். எப்பா இவரு வண்டி வேற விக்கெட்ல விளையாடுற மாதிரி இருக்கேங்க. நான் தான் சொன்னேன், நேரம் காலம் கூடி வந்திருக்கு. ஆனா பந்து காத்துல போயிருக்கு. புடிச்சாங்க கேட்ச. நல்ல ஒரு கேட்ச், பட் பிரமாதமான ஒரு இன்னிங். சசிதேவ் 41க்கு காலி. 140க்கு 6. ஸ்மார்ட்டா போடுறாரு. லெக் சைடுல இதுக்கு தாங்க அம்சாங்க இம்பாக்ட் பிளேயர். அவுட். அவ்வளவுதான். 6 விக்கெட். டாட் திருப்பி விக்கெட். அஜித் ராம் கலக்கிட்டாரு. சரவணன் அவுட் ஃபார் 6. 146க்கு 7. தூக்கி விட்டாரு முருகன் அஸ்வின். வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். புடிச்சாரு இந்த வாட்டி மதிவாணன். வேணும்னா மதிவண்ணனுக்கு நல்ல கேட்சிங் பிராக்டிஸ்னு சொல்லலாம். கிரெடிட் அவருக்கு போகாது. முருகன் அஸ்வின் பெரிய அளவில் ட்ரபிள் பண்ணல. அவுட் ஃபார் 0. 147க்கு 8. ஆஃப் சைடுல அதே திசை தான். இன்னும் கொஞ்சம் வைடானா அதிர்ஷ்டவசமான பவுண்டரிகள் கிடைக்குது இங்க சத்துர்வேதுக்கு.
தூக்கி அடிச்சாருங்க சத்துர்வேஜ். எக்கச்சக்க ஹைட், டிஸ்டன்ஸ் இல்ல, லாங் ஆன் ஃபீல்டர் கீழே வராரு. கிளீனா புடிச்சிட்டாரு அஜித் ராம் நினைக்கிறேன், இல்ல ராதாகிருஷ்ணன். சதுர்வேத் 8க்கு காலி, 155க்கு 9. சைட் எட்ஜ். முடிஞ்சது இன்னிங்ஸ். 20 ஓவர் முடியல. சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ் 156க்கு 9 அப்படிங்கிற ஸ்கோர்ல முடிச்சிருக்காங்க. டாஸ் வென்றது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். நீங்க முதல்ல பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க சிகேஎம் மதுரை பேந்தர்ஸ். தொடக்கம் சரியில்லை. ஹரி நிஷாந்த் அவுட் ஆக கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஓரளவுக்கு தூக்கி விட்டாங்க அபிஷேக் மற்றும் கௌஷிக். ஆனால் சசிதேவ் நல்லா விளையாண்டாரு. 41 ஒரு 19 பந்துகளில் அவரோட பார்ட்னர்ஷிப் சொப்னிலோட நல்லா இருந்தது. அந்த காரணத்தில் 156 ரன் அவங்களால போட முடியும். சதுர்வேஜ் நல்ல ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கிரிக்கெட்டர். அவர் சொல்கிறார் அஜய் சேத்தன் அண்ட் அக்ரம் கான் 2 பேர் வந்து நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் அவங்க டீமில். 43 விக்கெட் அப்படின்ற போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. பட் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பார் ஸ்கோருக்கு கீழே தான் சொல்லுவேன் அந்த விக்கெட்டில். ஒயிட் பால் முதல்ல ஓடினாரு, பின்னாடி போய் ஆஹா என்ன ஷாட்டுங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ அவுட்டு. அண்ட் ராதாகிருஷ்ணன் ஸ்பைட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணல. கான் ஃபார் 5, 13 for 1. பால் காலி. துஷார் ரஹேஜா அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன் கான் ஃபார் 3, 13 for 2. கரெக்டா இல்லையா? எஸ். ஆஹா என்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டுங்க. பிரில்லியன்ட் ஷாட். மிடான் குர்ஜப்னீத் நல்ல அட்டெம்ப்ட் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் பவுண்டரி போயிருக்கு. அமித் சாத்விக் ரிஸ்க் எடுத்து அடிச்சாரு. சேஸ்ல தான் தோல்வி வந்திருக்கு. இந்த விதத்துல கேப்லயா? எஸ், கேப்ல தான் போயிருக்கு. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு அனிருத். அவரோட பழைய டீம் இது மதுரை. அதேதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஷாட் யோமி. மறுபடியும் நேரம் அடிச்சிருக்காரு. இந்த தடவை 4 ஸ்ட்ரைட்ல சூப்பர். அமித் சாத்விக் ஆஃப் சைட்ல பயங்கர ஸ்ட்ராங். ஸ்ட்ரைட்லயும் நல்லா ஆடுறாரு. இறங்கி வந்து லெஃப்ட் சைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. இன்னொரு 4 விக்கெட். முருகன், அஸ்வின், அமித் சாத்விக் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. 23 ஓட அவுட் ஆயிருக்காரு. 64 for 3. குயிக் ஹேண்ட்ஸ். அடித்த பாலே கொஞ்சம் ஷாட் கடாசி இருக்காரு. பவுண்டரி. பா செம தைரியசாலிங்க இவர் கணேஷ். ஓவர் முடியுது 68க்கு 3. டவுன் தி கிரவுண்ட் மிட் ஆஃப். அவுட்டுங்க. சத்தம் கேட்டதுங்க. கான். அவ்வளவு ஈஸி இல்லங்க. அண்டர் த எட்ஜ் வருது. வெயிட் பண்ணாரு, கரெக்டா கணிச்சாரு. கிரெடிட் கொடுத்தே ஆகணும் மறுபடியும் அந்த கேட்சிங் எபிலிட்டிஸ்க்கு. கணேஷ் 10க்கு காலி, 79க்கு 4. இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். பட் இது போயிருக்குங்க. ஏங்க என்ன ஷாட்டுங்க அது. அவுட்ஸ்டாண்டிங் ஷாட் அது. இன்னொரு பவுண்டரி. அந்த ஃபீல்டர் தாண்டினோடனே தெரியும் பவுண்டரின்னு சொல்லிட்டு சிவி விட்டாரு. ஆஹா திருப்பி ஸ்ட்ரைட் as an arrow அடிச்சிருக்காருங்க. 6ங்க. என்னங்க இவரு என்ன பேட்ல சும்மா தட்டுறாரு. எல்லாம் 6ங்க. 50ங்க. பிரில்லியன்ட் பேட்டிங். அனிருத் சீதாராம் ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்த சீசன். அனிருத் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்ச். நல்ல கேட்ச் சரவணன். இது மேட்ச் டர்னிங் மொமெண்டா இருக்குமா? காலி. அனிருத் சீதாராம் 52 சூப்பர். 2 பால் 2 விக்கெட் அப்படின்னா கேமுக்குள்ள வந்துருவாங்க. மதுரை மல்லி மணக்கத்தான் செய்யும். இல்லப்பா மல்லி மணக்கலப்பா. நேராக போய் 6 தப்பக்கணும் ஊந்திருக்கு. அந்த 45 பால்ல அட்லீஸ்ட் 2 பந்து இந்த அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். மிட் விக்கெட் 6. முகமது அலி ஒரு குத்தி இருக்காரு. சஞ்சய் யாதவ் அடிச்சது அடியில இருந்து இன்னும் எந்திரிக்கல. பால் இதான சொன்னேன். கூகுளி டு தி லெஃப்ட் ஹேண்டர். சாய் கிஷோர் 16க்கு காலி, 142 for 6. அச்சாரியா 6. மேசிவ் ஸ்ட்ரைக். அதுல 1 ஸ்ட்ரைக் ஆகியது. தோனி ஸ்டைல்ல வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்சை. முகமது அலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைண்ட் ஆஃப் தி சீசன். கண்டிப்பாக வெரி குட் bowler. செம்மையான ஒரு பேட்ஸ்மேன். குட் ஃபீல்டர்.
கண்டிப்பாக ஒன் ஃபார் தி ஃபியூச்சர். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் வித்வுட் தேர் ஸ்டார்ஸ், விஜய் சங்கர் கிடையாது, நட்ராஜன் கிடையாது, சாய் கிஷோர் லீட் பண்ணாரு. நல்லா ஃபர்ஸ்ட் நல்ல பண்டில் பண்ணாங்க ஒரு 156க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை திருப்பி அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. பிரில்லியன்ட் வின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் தி போர்ட் ஃபார் திருப்பூர். இறங்கி அடிச்சாருங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை லாங் அவுட் மேல அடிச்சாரு. நீங்க ஒன் ஸ்ட்ரைக் அவே அப்படின்னு சொன்னீங்க, நம்ம தலை மேல பறந்துட்டு போச்சு. நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் விளையாடி ஒரு மேட்சை ஜெயிக்கும் போது கான்ஃபிடன்ஸே வேற லெவல்ல இருக்கும். ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இல்ல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் வின் வந்திருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து அந்த ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையில் உள்ள வந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. போன ஆக்ஷன் அதான் பண்ணிருக்கு, எல்லா டீமையும் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலா ஆகியிருக்கு. நட்ராஜன் ஒரு சின்ன ஒரு நெகிழ்னு ஆடல, நல்ல கான்ஃபிடன்ஸோட இருக்காரு. மீதி 4 மேட்ச் வின் பண்ணா கூட 5 மேட்ச் வின் நாங்கள் குவாலிஃபை ஆயிடுவோன்றாரு. பட் இங்க என்ன அனிருத்தா ஸ்டார் ஆஃப் தி ஷோ, இம்பாக்ட் பிளேயர், ரியலாகவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். 52 ஃபென்டாஸ்டிக் ஆஃப் 28. அண்ட் தென் முகமது அலி, அவர் வந்து ஒரு குட் ஆல்ரவுண்டர் இந்த மேக்கிங் 34. அமித் சாத்விக் இன்னைக்கு வித் அதாவது ஃபீல்டிங்ல கலக்கினார் 3 அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். அந்த ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வராதுக்கு காரணம் அவருடைய கேட்சிங். பேட்டிங்லேயும் ஒரு 23. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஹியூஜ் இன் திஸ் வின். அண்ட் 157 ஃபார் 6. போலிங்ல கண்டிப்பா பெரிய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. முருகன் அஸ்வின் மட்டும் தனியா 4 விக்கெட்களை வீழ்த்தினார். எக்கனாமிக்கலா இருந்தாரு. அதுக்கப்புறம் கிரண் ஆகாஷ் அண்ட் குரு ஜப்னி தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. மேபி கொஞ்சம் போலிங்ல கான்ட்ரிபியூஷன் இருந்ததா மேட்ச் கொஞ்சம் லாங்கரா போயிருக்கும். அதன் காரணமாக 18 ஓவர்ல 157 அடிச்சு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க திருப்பூர் தமிழன்ஸ்.